Hi, welcome to Karthikeyan Study Circle. இந்த மாக் டெஸ்டோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் பேப்பரில் லைக் கொஸ்டின் நம்பர் 1 to 35 வரை இருக்கு. அதுக்கடுத்து 101லேருந்து 135 வரை இருக்கு. ஸோ லெட்ஸ் see now. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். அதில் என்ன கேட்டிருக்காங்க, டிமாண்ட் கர்வ் இஸ் வெர்டிகல் வென் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எலாஸ்டிசிட்டி 0வா இருக்கு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிமாண்ட் கர்வ் அப்படின்றது வெர்டிகலா தான் இருக்கும். ஃபைன். தென் அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டி இந்த மாதிரி டைம்ஸ்ல ஜென்ரலா இன்க்ரீஸ் ஆகாது, இட் டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னா கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால. இது வந்து டிக்ரீசிங், விச் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏ அப்படின்றது கரெக்ட், அதோட ரீசன் வந்து ஃபால்ஸ். தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெஷர் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இது ரொம்ப டைரக்ட் ஓப்பன் கொஸ்டின், நம்மளுக்கு புக்லேயே ஃபார்முலா இருக்கு. ஆப்ஷன் ஏ, அதாவது சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் பை சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பை குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் தேர்ட் கொஸ்டின் மேட்ச் கேட்டிருக்காங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ் இது எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்சியூமர் சர்ப்ளஸ் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸோட பார்ப்போமா. ஃபைன். யூட்டிலிட்டி தியரி, யூட்டிலிட்டி தியரி வச்சு தான் நம்ம ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்த்துருப்போமா. ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட அளவுக்கு அதிகமாக இன்கம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மணி வச்சு யூட்டிலிட்டி இல்லை. கம்மியான இன்கம் வாங்குற பீப்புளுக்கு மணியோட யூட்டிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஹென்ஸ் நம்ம ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்கள்ட்ட டாக்ஸஸும் ஹையராக சார்ஜ் பண்ணுறோம். தென் காஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ்ட்டை வச்சு தான் நம்மளோட சப்ளை டெசிஷன் அப்படின்றத எடுப்போமா. ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நல்ல காஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னா நம்ம சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். வைஸ் வர்ஸா காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம குட்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சப்ளையை வந்து குறைச்சிப்போம். தென் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது தான் த ஆர்ட் ஆஃப் அட்வர்டைசிங். டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட சிங்கிள் ப்ராடக்டே வந்து மல்டிபிள் திங்ஸ் தான் நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே லேஸ் பேக்கெட் பார்த்துருக்கோம். மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லேசஸ்லாம் வந்து ஒரு சேல் பண்ணுறாங்க. தென் 4, 3, 1, 2 அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து ஃபாரன் இன்ஃபீரியர் குட். இன்ஃபீரியர் குட்னா நம்மளோட ரைஸுக்கு தேவையான தால் இதெல்லாம் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, இன்கம் கன்சம்ஷன் கர்வ் எங்கல்ஸ் கர்வ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இன்கம் கன்சம்ஷன் கர்வ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கல்ஸ் கர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்கல்ஸ் கர்வ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துருக்கோம். ரிலேஷன் பிட்வீன் இன்கம் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் இல்லையா. இதுதான் எங்கல்ஸ் கர்வ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட குவான்டிட்டி டிமாண்டடும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மள்ட்ட இப்போ அதிக இன்கம் இருக்குது, நல்ல பர்ச்சேசிங் பவர் இருக்கு, எப்பனாலும் நம்ம நினைச்சா அதை வாங்கலாம் அப்படின்னும் போது நம்ம இன்ஃபீரியர் குட்ஸை வந்து பயத்துல அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம லக்ஸரி நீட்ஸ்க்கோ அல்லது அதர் நெசசிட்டிஸ்க்கோ போக ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போ அதுதான் எங்கல்ஸ் கர்வ். அதுக்கடுத்து இன்கம் கன்சம்ஷன் கர்வ் அப்படின்றதும் மோரார்லெஸ் சிமிலர் கான்செப்ட் தான். நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அது இன்ஃபீரியர் குட்ஸ்ல எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஃபீரியர் குட்ஸ்ல இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது, அதனால இன்ஃபீரியர் குட்ஸ் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ இட் வாஸ் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு. தென் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல. அப்போ எது எந்தெந்த வருஷம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குரோனாலஜி ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்ற தியரி யார் கொடுக்குறாங்க நம்மளுக்கு, ஆல்ஃபிரட் மார்ஷல் கொடுத்துருப்பாரு. அப்ராக்சிமேட்டா லைக் 1890s கொடுத்துருப்பாரு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் யாரு கொடுக்குறாங்க, எட்ஜ்வொர்த்தும் ஹிக்ஸும் கொடுப்பாங்க. அப்ப ரஃபா இது வந்து 1881 கொடுப்பாங்க.
தென் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து 1854 வர்ற தியரி. அண்ட் இதை நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா 3 like 2 1 option A. Then sixth question, who distinguishes between the value in use and value in exchange அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் இது மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். அதை நான் இதை அடிஷ்னலா வேல்யூ இன் யூஸ் அண்ட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத எந்த டாபிக்கோட கான்செப்டோட ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வித் த ஃபேமஸ் ஆஃப் டைமண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்ற பேராடாக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல இனிஷியலாவே இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன்ஸ்ல பார்த்துருந்துருப்போம். அப்ப டைமண்ட் வாட்டர் பேராடாக்ஸ் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, அதான் கேட்குறாங்க. யார் இதை கொடுத்துருப்பாங்கன்னா ஆடம் ஸ்மித் கொடுத்த கான்செப்ட் இல்லையா, அதான் கொஸ்டின். ஆடம் ஸ்மித் கொடுத்த கான்செப்ட் தான் இந்த டைமண்ட் வாட்டர் அப்படின்றது. தென் கொஸ்டின் நம்பர் 7, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அசம்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கன்சியூமர் ஆர் கன்சிஸ்டன்ட் இன் தேர் ப்ரிஃபரன்சஸ். எஸ், கண்டிப்பா அது ஒரு முக்கியமான அசம்ஷனா பார்த்துருப்போம். கன்சியூமர் கேன் மெஷர் தேர் டோட்டல் யூட்டிலிட்டி ரிசீவ்டு. மெஷர்ன்ற டேர்ம் பார்த்த உடனே நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்டினல் யூட்டிலிட்டி தியரி அப்படின்றதே இட் கேன் பி ரேங்க்டு அல்லது ஆர்டர்டு அப்படின்றது தான் ஆர்டினல் யூட்டிலிட்டி தியரி. இட் கேன் பி மெஷர்டுன்னா அது இந்த தியரிக்குள்ளேயே வராது, ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்க்கு போயிடும். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் ஃபாலோ டிரான்சிட்டிவிட்டி. ஆமா, ஏவை விட பிஏ ப்ரிஃபர் பண்றாங்களா, பிஏ விட சிஏ ப்ரிஃபர் பண்றாங்களா, விச் மீன் ஏவை விட சிஏ அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. இதுதான் வந்து டிரான்சிட்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்ப கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் ஃபாலோ டிரான்சிட்டிவிட்டி கரெக்ட். கன்சியூமர்ஸ் ஆர் irrational கொடுத்திருக்காங்க. கன்சியூமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரேஷனல். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆப்ஷன் பி. தென் 8th கொஸ்டின், ஷேடோ பிரைசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஷேடோ பிரைசஸ் அப்படின்னா அதை ட்ரூ ஆர் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதோட இம்ப்யூட்டட் காஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணதான் ஷேடோ பிரைசஸ் அப்படின்னு பார்ப்போம். தென் 9th கொஸ்டின், ப்ரொடியூசர் வில் சப்ஸ்டிடியூட் கேபிட்டல் ஃபார் லேபர். அப்ப ப்ரொடியூசர் பத்தி பேசுறாங்க, கேபிட்டல் ஃபார் லேபர் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பத்தி பேசுறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க, டில் ஹி ரீச்சஸ் தட் பாயிண்ட் ஆஃப் ஐசோ பாயிண்ட். எப்ப ஐசோ பாயிண்ட்டை ரீச் பண்ணுவாங்க, அதாவது எப்ப ஈக்குலிபிரியமை ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஹி ப்ரொடியூசர்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இது வந்து எம்ஆர்டிஎஸ் பத்தி பேச போகுது, மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் பத்தி பேச போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதுல இருந்து 3 ஆப்ஷன் தான். டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஈக்குவல் ஆகுமா, மார்ஜினல் ரெவன்யூவை ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு. டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. நம்ம என்ன பேசுறோம் அதுல, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனால கேபிட்டலுக்கு பதிலாக லேபர் எவ்வளோ சப்ஸ்டிடியூட் பண்றோம், லேபருக்கு பதிலாக கேபிட்டல் எவ்வளோ சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்றதான் கான்செப்ட். இதுல நம்ம ரெவன்யூ பத்தி கன்சிடர் பண்றோம் அப்படின்னாலும் முக்கியமா நம்ம எம்ஆர்டிஎஸ்ல பாக்குறது டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் தான். யார் அது கேபிட்டல் அதிகமா வச்சா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா, இல்ல லேபர் அதிகமா வச்சா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா அப்படின்றத கன்சிடர் பண்றதா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். அப்ப which mean marginal rate of technical substitution equal to the ratio of marginal productivity. நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது லேபரையும் கேபிட்டலையும் மாற்றுறதுனால அப்படின்றதுதான் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 10, சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ஆஃப் ஓகே மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லைக் அப்படியே நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கூட ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டினா கேட்கலாம். விச் மீன்ஸ் இப்போ சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் அஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை சொன்னது பாவமல் அப்படின்னு சொல்லி தெரியணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது செகண்ட் இதுக்கு வந்து மோரிஸ் கொடுத்துருப்பாரு. மேனேஜரியல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்சன் தான் சொல்லியிருப்பாரு. சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு சொல்லி கேல்தர் சொல்லுவாரு. இது 4 ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே கொஸ்டினா கொடுத்துருக்கீங்க. மேபி இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒரு கொஸ்டினா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த 4 பேர் பத்தி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ. 11th கொஸ்டின், லாங் ரன் காஸ்ட் வந்து எல் ஷேப்டா இருக்கும் ராதர் தேன் யூ ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க.
நம்மளோட காஸ்ட் கர்வ் டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கு அவங்களே ரீசன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, நியூ டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வருது அப்படிங்கும் போது லார்ஜ் பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது அதுக்கான காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்றனால எப்பயுமே நம்மளோட லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்றது எல் ஷேப்டாக தான் இருக்கும். இந்த எல் ஷேப்டு கர்வ் வந்து போட் ஷேப்டு கர்வ் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ அசஷனும் கரெக்டு, அதோட ரீசனும் கரெக்டு. தென் கொஸ்டின் நம்பர் 12, த ஸ்லோப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்றத, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டினா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்குறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இதை மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம க்ரோத் ஃபேஸில் இருக்கோம், ஒரு கர்வ்ல இருந்து நெக்ஸ்ட் கர்வுக்கு டிரான்சிட் ஆகும்போது அப்படின்னு பார்ப்பது எக்ஸ்சேஞ்ச் பற்றியோ சப்ஸ்டியூஷன் பற்றியோ பேசுறது கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் பேசுது. ஒரு கர்வ்ல இருந்து அடுத்த கர்வுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் க்ரோ ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டா இது ஆவரேஜ் கிடையாது இல்லையா. ஏன்னா ஒரு ஃபேஸ் டு இன்னொரு ஃபேஸ்க்கு அப்பதான் புதுசா போகிறோம், அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்ப இது வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 13, the inconsistency of which of the following criteria is labeled as Schivorsky paradox அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ Schivorsky paradox அப்படின்னா நம்ம இது யாரோட டாபிக் கீழே பார்த்துருப்போம் அப்படின்னா கேல்தரன் ஹிட்ஸோட வெல்ஃபேர் கிரைட்டீரியானுக்கு கீழே பார்த்துருப்போம். இவங்களோட வெல்ஃபேர் கிரைட்டீரியா நம்ம என்னன்னு படிச்சிருப்போம், காம்பன்சேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி படிச்சோமா. காம்பன்சேஷன் கிரைட்டீரியால என்ன சொல்லுவாங்க, எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும், வின்னர் காம்பன்சேட்ஸ் த லூசர். அதாவது ஒருத்தவங்களோட லேண்டை கிராப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் நியூட்ரலா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த காம்பன்சேஷன் கிரைட்டீரியா. இந்த காம்பன்சேஷன் கிரைட்டீரியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி அல்லது அதோட டெவலப்மெண்ட்டாவோ வர்றதான் நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம், சிவோட்ஸ்கி அண்ட் சிவோட்ஸ்கியோட பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இது எந்த தியரியில இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேல்தரன் ஹிக்ஸோட கிரைட்டீரியான்ல இருந்து வந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் 14, which of the following is not a characteristics of imperfect competition அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்படின்றது இருக்குமா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாது. ஆப்வியஸா இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கவுமே போட்டுடலாம் ஆப்ஷன் ஏ தானே. பட் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் போது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இருக்குமா, எஸ், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல இருக்கும். ஃப்ரீ என்ட்ரி ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஹெட்ரோஜினஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதுதான் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 15, நான் சிமெட்ரிக் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஸ்க் தட் கேன் பி எலிமினேட்டட் பை டைவர்சிஃபைங் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம ஷேர் மார்க்கெட்ல கூட இதை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருவோம். ஒரே ஸ்டாக்காக வாங்காதீங்க, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸை பிரித்து வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க்கை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மார்க்கெட் ரிஸ்க். ரெண்டாவது ஆப்ஷன் ரிஸ்க் தட் கேன் பி எலிமினேட்டட் வித்தவுட் டைவர்சிஃபையிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை டைவர்சிஃபையிங் ரிஸ்க் ஆர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை அன்சிமெட்ரிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தென் தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க, ரிஸ்க் தட் கேன் பி எலிமினேட்டட் வித்தவுட் டைவர்சிஃபையிங். அதை டைவர்சிஃபை பண்ணாமையே நம்மளால அந்த ரிஸ்க்கை வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் நான் சிமெட்ரிக் ரிஸ்க். தென் ஆப்ஷன் டி, த ரிஸ்க் தட் கேனாட் பி எலிமினேட்டட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதை சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆர் சிமெட்ரிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா சிஸ்டம்லயே தப்பு இருக்கு, அதை நம்மளால சரியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16, காப் டாகிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அவங்களே டைரக்டா ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இது ஏஎல் பவர் ஆல்பா கே பவர் 1 - பீட்டான்னு இருக்கு. இது மேபி கே பவர் பீட்டா அப்படி சாரி 1 - ஆல்பான்னு இருக்கு. இது சம்டைம்ஸ் கே பவர் பீட்டா அப்படின்னு இருக்கலாம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல், அதான் நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருப்போம் அசம்ஷன் பார்ட் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் டெஸ்ட்ல இதை வச்சிருப்போம் இல்லையா. தென் யூனிட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க, இதை தான் நம்ம ஸ்கூல் புக்ல வேற டேர்ம்ல கொடுத்துருப்பாங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது என்னவா இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப 1 அப்படின்றத எதை டினோட் பண்ணுது, யூனிட் எலாஸ்டிசிட்டின்றதை டினோட் பண்ணுது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். வேரியபிள் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷனா,
அப்படி எதுவுமே கிடையாது. லீனியர் ஹோமோஜெனிட்டி தான் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். தென் இதோட ஆப்ஷன் நாட் கேட்டிருக்காங்க கேரக்டரிஸ்டிக் அப்படின்னும் போது வேரியபிள் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் தான் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 17 கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான ரெண்டு பொருட்கள் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபியூயல் இன்ஃப்ளேஷன், இந்த ரெண்டத்தையும் நம்ம ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அததான் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவல் தான் வந்து ஒரு எக்கனாமியோட லைஃப் லைன் மாதிரி. இது இல்லை அப்படின்னா எக்கனாமியே வந்து ஸ்டம்பிள் ஆயிரும் இல்லையா. அப்ப இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷனையும் நம்ம கோர் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தா கோர் இன்ஃப்ளேஷன். Then question number 18, which of the following are expansionary monetary policy அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸ்பான்ஷனரினால என்ன பார்த்திருக்கோம், மணி சப்ளைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் எக்ஸ்பான்ஷனரி இல்லையா. இது எதுக்காக இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசி பண்ணணும்ன்றதையும் நம்மளுக்கு கொஸ்டின்லயே ஆன்சரா கொடுத்துட்டாங்க, டீஃப்ளேஷனை கியூர் பண்றதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், த சென்ட்ரல் பேங்க் பைஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்ணுவாங்களா? ஓகே, ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க் அண்ட் பப்ளிக் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு பப்ளிக்கு திரும்ப என்னவா கொடுத்துருவாங்க, கேஷா கொடுத்துருவாங்க. அப்படி கேஷா கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ல மணி சர்க்குலேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, சென்ட்ரல் பேங்க்மே ஹைக் த பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், யாரும் கடன் வாங்க மாட்டாங்க. பேங்க் ரேட்னா சிம்பிளா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குமா. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கடன் வாங்கி தொழில் பண்ண மாட்டாங்க. பீப்புள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேஷையும் எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்றனால பேங்க்ல போய் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி சேவ் பண்றாங்க, கடன் வாங்கல அப்படின்னா மணி சப்ளை அப்படின்றது எக்கனாமிக்ல கம்மியாயிரும். அப்ப அது வந்து எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி கிடையாது. தென் சென்ட்ரல் பேங்க் மே இன்க்ரீஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகப்படுத்தினாங்கனாலும் த ஹோல்டிங் ஆஃப் கேஷஸ் வித் சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்றது அல்லது பேங்க்ஸ்ன்றது அதிகமாயிரும். அப்ப மானிட்டரி லைக் மணி சப்ளை அப்படின்றது எக்கனாமிக்ல கம்மியாயிரும். தென் சென்ட்ரல் பேங்க் ரெடியூசஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது கரெக்ட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்கனாமிக்ல மணி சப்ளை அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். த சென்ட்ரல் பேங்க்மே லோவர் த பேங்க் ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னாலும் ஆப்வியஸா நிறைய பேர் ஓகே சீப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பீப்புளும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சேவிங்ஸை கம்மி பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸை அதிகப்படுத்துவாங்க. அதன் மூலமா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1, 4, 5 ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 19, மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா யாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி கேட்குறாங்க, ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி கேட்குறாங்க. அப்ப ஆர்பிஐ என்னெல்லாம் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்கும், சேஞ்சஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரா. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் யாரால மட்டும்தான் பண்ண முடியும், கவர்மெண்டால மட்டும்தான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அப்ப இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. சேஞ்சஸ் இன் டாக்ஸேஷனும் யார் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பண்றாங்கன்னா இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் இது யாரு பண்ணுவாங்க, இது ஆர்பிஐ பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் பேங்க் ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட் இதை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்க, ஆர்பிஐ பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசியை டிசைட் பண்றதும் ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. அப்ப இந்த மூணு மட்டும்தான் மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. 3, 4 and 5 ஆப்ஷன் ஏ. Question number 20, fiscal policy is less effective in open economy than in closed economy. கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னும் போது நம்மளால நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஓப்பன் எக்கனாமி அப்படின்னும் போது கவர்மெண்ட் இன்கேஸ் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னாலும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா இங்க அதிகமா ஃபண்ட்ஸ் வந்து சேரலாம். இல்ல கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபாரின் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க எக்கனாமி சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க. இதான் நம்ம லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அது ஓப்பன் எக்கனாமி அப்படின்றதுல இந்த லீக்கேஜஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். க்ளோஸ் எக்கனாமி அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரீசன் என்ன சொல்றாங்க, பிகாஸ் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இன் ஓப்பன் எக்கனாமி இஸ் லெஸ் தேன் க்ளோஸ்ட் எக்கனாமி. கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா லீக்கேஜஸ் நடக்கிறதுனால வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இன் ஓப்பன் எக்கனாமி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏவும் ஆரும் ரெண்டுமே கரெக்ட்.
அதோட ரீசன் தான் ஏ. சரி, question number 21, transfer payment by the government are not included in the net domestic product. ஏன் net domestic productல நம்ம transfer payments இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், transfer payments அப்படின்றதன் மூலமா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியும் நடக்கல, அது சும்மா கொடுக்குற ஃபண்டு. அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே பென்ஷன் இதுக்கு படிச்சு வந்திருப்போம். அப்ப இதுல ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நோ கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றது ஆன்சர். Question number 22, which of the following is not the true case in case of expansionary fiscal policy? Expansionary fiscal policy அப்படின்னா மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப மணி சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆக போகுது இந்த ஆக்ஷன் மூலம். Okay, let's see the option increase of unemployment benefits. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு பென்ஷன், அன்எம்ப்ளாய்டு பெனிஃபிட்ஸும் பென்ஷன்ஸும் கொடுக்கணும். செகண்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் டு செக் த எஸ்கலேட்டிங் ஹவுஸ் ப்ரைஸஸா? எஸ்கலேட்டிங் ஹவுஸ், இது எப்படி ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? பீப்புள்கிட்ட இருக்கிற காசு பூரா டாக்ஸேஷன்ற பேர்ல கவர்மெண்ட் கிட்ட போயிடும். கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் த்ரூ சப்சிடிஸ். ஓகே, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பீப்புள் கிட்ட இருக்கிற மணி ஃப்ளோ அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. தென் ஆப்ஷன் டி இன்க்ரீஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பப்ளிக் செக்டர் என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி எதுக்காக அப்படின்னா, சரி யாருக்காவது இதன் மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுப்போம், அதன் மூலமா நம்ம மணி மல்டிப்ளையர் அப்படின்றத எக்கனாமிக்குள்ள பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அப்ப இதுல எது மட்டும் வராது? ஆப்ஷன் பி, question number 22. question number 23, the main features of treasury bill என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. treasury bill, T bill அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். they are issued at discount rate அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமா, அதோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கும், ஆனால் அதை விட நம்ம டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் வாங்குவோம். நம்ம அதை ரிடீம் பண்ணும்போது ஆனால் ஃபேஸ் வேல்யூல நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. there is no default risk. சாரி, செகண்ட் ஆப்ஷன் விட்டுட்டு வந்துட்டோமா? they have low liquidity on account of their short tenure. லோ லிக்விடிட்டி எல்லாம் கிடையாது. ட்ரெஷரி பில்ஸ் வந்து நம்ம எப்போனாலும் எங்க வேணும்னாலும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆப்ஷன் வராது. there is no default risk, ஏன்னா அது கவர்மெண்ட் பாலம், அதனால ரிஸ்க் எதுவுமே கிடையாது. they offer an assured yield. முதல்ல அவங்க ஃபேஸ் வேல்யூல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களோ அதை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அஷ்யூர்ட் yield இருக்கு. they have a high transaction cost. இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் காஸ்ட்ன்றது பெருசு இருக்கு? நம்ம பைசா கொடுக்க போறோம், கவர்மெண்ட்ல இருந்து வாங்க போறோம். இதுக்கு எந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் கவர்மெண்ட் சார்ஜ் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இது அவங்களோட பிஸ்கல் பாலிசி மெஷர்னால. அப்போ ஆப்ஷன் 1, 3 and 4 தான் ஆன்சர். question number 24, டியூரிங் ரெசஷன் அப்ப என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெசஷன்ல இருக்கும் அப்படின்னா எப்படியாவது எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணும். அப்போ மணி சப்ளை அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணணும். மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பான்ஷனரி பாலிசி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பான்ஷனரி பாலிசி இது மானிட்டரியில பார்க்குறோமா இல்லது பிஸ்கல்ல பார்க்குறோமான்றத ஆப்ஷன் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் எதை வச்சு பேசியிருக்காங்க? டாக்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு பேசியிருக்காங்க. அப்போ டாக்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா பிஸ்கல் பாலிசி பற்றி பேசுகிறாங்க. அப்போ டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா மணி வந்து கவர்மெண்ட் எக்கனாமிக்ல பூஸ்ட் ஆகுமா? கிடையாது. எல்லா மணியும் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அப்போ இது எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட்டிங் டாக்ஸஸ் அண்ட் பூஸ்டிங் கவர்மெண்ட் இன் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டு. டாக்ஸஸை நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். அந்த காசையும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே டைம்ல கவர்மெண்ட்டும் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் கீப்பிங் டாக்ஸ் ரேட்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்க்ரீசிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டாக்ஸ் ரேட்டை கான்ஸ்டன்டா வச்சிருந்தா தான் நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டாக்ஸ் ரேட்டை அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கணும். இன்க்ரீசிங் டாக்ஸ் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி அப்படின்றத மறந்துட வேண்டியதான். ஓகே, question number 25, டியூரிங் டிப்ரெஷன் அப்ப which policy measures should be taken அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ரெசஷன் அப்ப பார்த்தோம். இப்ப டிப்ரெஷன் அப்ப என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப டிப்ரெஷன் அப்படின்னா ஓவராலா மொத்தமா ஃபால் ஆயிருக்குது. அப்ப டாக்ஸ் கட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு
சுத்தமா அவங்க அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கையில காசு இருக்காது. அப்ப டிப்ரெஷன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன மெஷர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸஸ் அன்சேஞ்சா வச்சிருப்பாங்க. அதுக்காக இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் அன்சேஞ்சா வச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரிசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ரெசெஷன் அப்படின்னா அவங்க டாக்ஸஸையும் கம்மி பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் டிப்ரெஷன் வரும்போது டாக்ஸ் ரேட் அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு வேணும். எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வேணும்? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. Question number 26. Which of the following is not a characteristics of stagflation? ஸ்டாக்ஃப்ளேஷனோட கேரக்டர் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும், ஓகே. ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதுதான் இந்த ரெண்டும் கம்பைன் ஆகுறது தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னே பார்க்குறோம். ஹை எம்ப்ளாய்மெண்ட்டா இந்த ரெண்டுமே முரணில்லையா, இதுல ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ ஹை எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன்னால லோ க்ரோத் தான் இருக்கும். அப்ப இது மட்டும் தான் நாட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டாக்ஃப்ளேஷன். Question number 27. According to Keynes, creeping inflation அப்படின்றது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா கேட்குறாங்க. க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அது வாக்கிங் இன்ஃப்ளேஷனாவோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷனாவோ இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப நல்லது. ஏன்னா எக்கனாமிக்கு இன்ஃப்ளேஷன்ன்றது கண்டிப்பா வேணும்னு நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். எதுக்கு அந்த இன்ஃப்ளேஷன்றது கண்டிப்பா வேணும்? ஏன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும், ஒரு பூஸ்ட் வேணும். ஓகே, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம், நம்மளோட குட்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் ஏறுது, நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அவர் வந்து இன்னும் அவரோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் வேணும். அப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது மினிமைஸ் ஆகும், ரியல் அவுட்புட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டுமே க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் வச்சு கீன் சொல்லியிருக்காரு. தென் கொஸ்டின் நம்பர் 28. டேரக்டா ஸ்டேட்மெண்ட். யாரு இன்ஃப்ளேஷன் இஸ் அன்ஜஸ்டட், டிஃப்ளேஷன் இஸ் இன்எக்ஸ்பெடிடன்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டா நம்ம ஜேம்ஸ் தான். இதுல இன்னொரு டெக்னிக் இதை மாதிரி இன்ஃப்ளேஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறதே மோர் ஆர் லெஸ் கீன்ஸ் பத்தி மட்டும்தான். அதனால பிளைண்டா போட வேண்டாம் கீன்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும். பட் தெரியவே இல்லை, நான் ஆப்ஷன் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீன்ஸ் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். If economy is operating at potential GDP, பொட்டன்ஷியலான ஜிடிபியில் எக்கனாமி ஆப்ரேட் ஆகுது, ஓகே ஃபைன். ஏன் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, அந்நேரம் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி பொட்டன்ஷியலாக என்னால் எல்லாம் வாங்க முடியுது, இப்போ இன்னும் என்கிட்ட அதிகமாக கையில் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லார் கையிலையும் அதிகமாக காசு இருக்கும். பீப்புள் என்ன பண்ணுவாங்க, போய் 10 ரூபா பொருளை, 2 பேத்துக்கும் அந்த 10 ரூபா பொருள் தேவைப்படுது அப்படின்னா நான் 10 ரூபாய்க்கு பதிலாக உனக்கு 15 ரூபா கொடுக்குறேன், அந்த பொருளை என்கிட்ட கொடுப்பாங்க. அடுத்து வர்றவர் நான் 18 ரூபா தர்றேன், பொருளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ விச் மீன்ஸ் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அந்த இடத்துல அதிகமாகுது. பொருளுக்கான டிமாண்ட் அதிகரிக்குது, ஏன்னா பீப்புள் கையில காசு இருக்கிறனால அதன் மூலமா விலை ஏறுது. அதனால அதான் டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 30. விச் ஆஃப் த எலமெண்ட் கிவன் லோவர் பார்ட் ஆஃப் M4 எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. M4 அப்படின்னும் போது M3 டிஃபால்ட்டா வந்துடும். ஏன்னா M3யோட அடுத்து ஏதோ ஒன்று ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறோம்? ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்றத M3யோட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு M4 வந்துடும். இதுல என்ன வராது? நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் பத்தி எல்லாம் நம்ம மணி சப்ளைக்குள்ள பேசுவோமா? சேவிங் சர்டிபிகேட்டுக்கு மணி சப்ளைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? தே ஆர் அன்ரிலேட்டட். அதனால 1 and 3 மட்டும் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31. இது டெக்னிக்கலி கொஞ்சம் நார்மலா நம்ம ஸ்கூல் புக்கோட கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்ஸலரேட்டர் மாடலை பத்தி இதுல கேட்டிருக்காங்க. மாடல் ப்ரிடிக்ட்ஸ் தட் சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எதை பத்தி ஜென்ரலா படிச்சிருக்கோம்? ஆக்ஸலரேட்டர் எஃபெக்ட் பத்தி ஜென்ரலா படிப்போம். ஆக்ஸலரேட்டர் எஃபெக்ட் வந்து என்ன சொல்லும்? கன்சியூமரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபிலிம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. அப்போ அதை மாதிரி ஃபில் கெப்பாசிட்டியை ரீச் ஆன பிறகு ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. எதுக்காக? ரைசிங் டிமாண்டை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ஸலரேட்டர் எஃபெக்டா பார்த்துருக்கோம். அப்போ இந்த எஃபெக்ட்னால ஆக்ஸலரேட்டர் மாடல் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா பிரைமர்லி ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் அவுட்புட் இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது.
அப்ப நம்மளுக்கு நேஷனல் இன்கம் கொடுக்கல, பட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரேட்டர் மாடல் அப்படின்றது primarily determines rate of growth of national income and output தான். ரெண்டத்தையும் சேர்த்து இதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ப்ரீடிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. இதுல என்ன கேட்குறாங்க? கன்சிடர் த லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர். மல்டிப்ளையர்ல இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹை ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட் பண்றோம்னாலே நம்மளோட கரன்சி எல்லாம் எங்க போயிடுது? வேற கண்ட்ரிக்கு போயிடுது. அப்ப இங்க உள்ளக்குள்ள மணி மல்டிப்ளையர் அப்படின்றது கம்மி ஆயிடுதா? ஓகே ஃபைன். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ். பீப்புளை வந்து அவங்களோட சேவிங்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா மணி வந்து வெளியில போகாது. அப்படி வெளியில போகல அப்படின்னா மல்டிப்ளையர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து செயல்படாது. அப்ப இது ரெண்டுமே வந்து லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர் தான். அதுக்காக தான் மல்டிப்ளையர் அதிகப்படுத்துறதுக்காக கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கனாமியா மாற்றணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸஸ்ல பார்த்த மாதிரி அமெரிக்கா இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கனாமி. Question number 33. Accelerator is most closely related to. ஓகே, நம்ம மேல மல்டிப்ளையர் பார்த்தோம், அதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கல. மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்ற கான்செப்ட்லாம் பார்த்துப்போம். அதில் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரெண்டும் சேர்ந்து ஆக்ட் ஆகும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். நம்மளுக்கு இங்கே கிளாஸ்ல இது டெஸ்ட்ல கேட்டிருக்கிறது ஆக்சிலரேட்டர் எதோட க்ளோஸ்லி ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34. ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் கேன் நவர் பி ஜீரோ. ஆமாம், நம்மளால சாப்பிடாம எதுவுமே வாங்காம பிளண்டா இருக்க முடியாதுல்ல, நம்ம ஸ்டாச்சுலாம் கிடையாது, அது மாதிரி இருக்க முடியாது. அதனால எப்பயுமே இந்த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்றது பாசிட்டிவ்ல தான் இருக்கும், ஜீரோவுக்கு கூட போகாது. பட் பாசிட்டிவ்ல இருக்கிறது பர்சன்டேஜ்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்றனால இட் கேன் பி கிரேட்டர் தன் ஜீரோ. நம்ம அளவுக்கு அதிகமாக கூட நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. அதாவது நம்ம 100 ரூபா தான் சேலரி வாங்குறோம்னா 100 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா அது ஒன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம வாங்குற சேலரி 100 ரூபானா 110 ரூபா செலவு பண்றோம். எதன் மூலமா? நம்மளோட பாஸ்ட் சேவிங்ஸ்ல இருந்தோ நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தோ நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா அது ஒன்ன கூட தாண்டி போகலாம். அப்ப இந்த அசர்ஷன் அப்படின்றது கரெக்ட். இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஈவன் இஃப் இன்கம் இஸ் ஜீரோ. ஆமா, இன்கம் ஜீரோவாவே இருந்தாலும் நம்மளால இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம சாப்பிடாம இருப்போம், தண்ணி குடிக்காம இருப்போம், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பேசிக் நெசசிட்டிஸ், நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் மினிமம் பில் அப்படின்றது நம்ம பே பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம எதுல இருந்து பண்ணுவோம்? நம்மளோட பாஸ்ட் சேவிங்ஸ்ல இருந்து பண்ணுவோம். அதனால கன்சம்ஷன் எப்பயுமே ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. அது கிரேட்டர் தேன் ஒன்னா கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 34 ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் நம்பர் 35. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரியல் எக்கனாமில இருந்து எதை டிஸ்டிங்விஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் மேக்ரோ எக்கனாமி ரியல் எக்கனாமில இருந்து எதை டிஸ்டிங்விஷ் பண்ணுது? நம்ம இதுக்காக தான் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பேசியர் கான்செப்ட் அப்படின்றத படிச்சிருக்கோம் இல்லையா? வேற என்ன படிச்சிருக்கோம்? இதுக்குள்ள நாமினல் இன்கம்னா என்ன, அல்லது நாமினல் காஸ்ட்னா என்ன, ரியல் இன்கம் ஆர் ரியல் காஸ்ட்னா என்ன, ரியல் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். இதை வச்சு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ எப்படி வருது, நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எப்படி வருது அப்படின்றது எல்லாத்தையும் மேக்ரோ எக்கனாமியோட பார்க்குறோம். இப்போ இந்த ரியல் அண்ட் நாமினல் அப்படின்றது எல்லாத்தையும் எதை வச்சு பார்க்குறோம்? ரியல் எக்கனாமிக்கும் நம்மளோட மானிட்டரி எக்கனாமிக்கும் நம்மளோட மணி வேல்யூக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அதை பார்க்கறது தான் இல்லையா நம்மளோட ரியல் இன்கமுக்கும் நாமினல் இன்கமுக்கும் உள்ள சேஞ்சஸே. அதுதான் மேக்ரோ எக்கனாமி முக்கியமா டிஸ்டிங்விஷ் பண்றது. தென் 35 வரைக்கும் தான் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அதுக்கடுத்து 100ல இருந்து 135 வரைக்கும் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரோனாலஜி கேட்டிருக்காங்க. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி கேட்டிருக்காங்க. இது எப்போ வருது? 1936ல வருது. தென் செகண்ட் மல்டிப்ளையர் ஆர்எஃப் கான் எப்போ மல்டிப்ளையர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்எஃப் கான் 1931ல கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து டிவிஷன் ஆஃப் லேபர் பத்தி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆடம் ஸ்மித்தோட காலம், 1776 அவர் புக் வச்சு பார்த்தா. தென் கிரேட் டிப்ரெஷன் 1930ஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித்தோட பீரியட், அதுக்கடுத்து எல்லாமே க்ளோஸ் நெக் லெவல். கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு,
கிரேட் டிப்ரெஷன் வந்த உடனே மல்டிப்ளையர்ன்ற கான்செப்ட் வருது. அதை கண்டினியூ பண்ணி liquidity preference 3, 4, 2, 1. Then option is B. Question number 1 or 2. Adam Smith advocated which of the following? Adam Smith எது வேணும்னு சொல்லியிருக்காரு? laissez-faire policy, கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆடம் ஸ்மித்தோட பாலிசி இல்லையா? அதுக்கு அடுத்துதான் இந்த தியரியெல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் எதனால கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வேண்டாம், laissez-faire பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, எக்கனாமிக்குள்ளேயே இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, கீழே விழுகும் போதுதான் அதுவே தூக்கிக்கிறோம், அதனால கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவையில்லைன்னா அவர் எதை ஆதரிக்கிறாரு? ஃப்ரீ ட்ரேட் பாலிசியை ஆதரிக்கிறாரு. அப்ப ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கேபிட்டலிஸ்டா காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விச் மீன் ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டா. தென் கொஸ்டின் நம்பர் 103. கீன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன, அதுல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு புக்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அவர் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்ற தியரியே எதுல மட்டும்தான் செயல்படும்? ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் செயல்படும். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா கையில இருக்கிற பைசாவை எடுத்து போய் நம்ம ஒரு மிஷினரி வாங்கணும், அதன் மூலமா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம பண்ணணும், அதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவார். நான் போய் ஸ்டாக் வாங்கினேன், பாண்ட் வாங்கினேன் அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட்டாவே கீன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாரு. அப்ப ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கவும் நம்ம பிளைண்டா எடுத்துடலாம். அப்ப ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம இந்த ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க். அப்ப கீன்ஸ் வந்து அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட் பத்தியே பேசுறாரு. மிஷினரி வாங்கி நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து மொத்தமா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் பத்தி பேசுறாரு. மொத்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா அதுல எந்த கான்செப்ட் பத்தி பாக்குறோம்? ஒரு மிஷின் வாங்குறோம், ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம அதுல கால்குலேட் பண்ணோம்னா அது ப்ராஃபிட். அந்த மிஷின் முழுசா தேய்மானம் அடைஞ்சு அதை நம்ம தூக்கி போடுற வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்றதுக்குள்ள அந்த மிஷின்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறதா ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்ப ஒரு மிஷினரியோட முழு கேபிட்டல் எஃபிஷியன்சியை கீன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாரு. அப்ப அது ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். தென் கொஸ்டின் நம்பர் 104. அசெஷன் ரீசன் கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீசஸ் டியூரிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சு கொடுத்தாலாவது அட்லீஸ்ட் நீங்க கடன் வாங்கி பிசினஸ் பண்றீங்களா, பிபி கிட்ட மணி சப்ளையை பூஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. தென் அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க? பீப்புள் ஆர் பெசிமிஸ்டிக் டியூரிங் டிப்ரெஷன். பீப்புள் எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறனால தான் பீப்புள் என்ன பண்றாங்க? ஃபண்டை செலவு பண்ணாம பத்திரமா மணி எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ விச் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏ அப்படின்றது கரெக்டு, அதோட ரீசன் வந்து ஃபால்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 105. which of the following situation represents an economic investment in national income calculation? எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நேஷனல் இன்கம் கேல்குலேஷன்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பையிங் அ நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். நம்ம புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் வாங்குறோம் அப்படின்னாலே ஆப்வியஸா புது ஹவுஸ்ன்னும் போது அதில் நிறைய பில்டிங் ஒர்க் பண்ணுறவங்க அதில் ப்ராஃபிட் ஆகிருப்பாங்க, இன்ஜினியர் ப்ராஃபிட் ஆகிருப்பாரு, ரா மெட்டீரியல் சிமெண்ட் கம்பெனி ப்ராஃபிட் ஆகிருப்பாங்க, ஸ்டீல் கம்பெனி. அப்போ இதை மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடந்திருக்குது, நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். கரெக்டு. ரெண்டாவது ஆப்ஷன் பையிங் ஆஃப் நியூ ஷேர்ஸ். ஷேர்ல வாங்குறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம திரும்ப வாங்குறோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி தானே தவிர இங்கே எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுவும் நடக்கல. இதனாலதான் வந்து கீன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டாரு. தென் பையிங் அ நியூ கார் ஃபார் குட்ஸ் டெலிவரி. நம்ம அப்ப அதை வச்சு அந்த காரை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோம், அப்ப அதுல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்குது. பையிங் அ நியூ கார் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட். என்னோட வீட்டு யூஸுக்கு நான் கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் நடக்க போறது கிடையாது. தென் 1 and 3 மட்டும்தான். ஓகே, ஆப்ஷன் மாத்தி கொடுத்துட்டேனா? சரி, இதுக்கு மட்டும் ஆன்சர் வந்து 1 and 3 ஒன்லி. ஆப்ஷன் எதில் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளியரா தரல. கொஸ்டின் நம்பர் 106. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், பேப்பர் போட போகிறோம் அப்படின்றதுனால பேப்பர் போட்டு அடுத்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்கிற கேப்பு ஒரு மாதமா 10 நாளாக இருந்தோம்னா அதுதான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ டேர்ன் ஓவர் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு, இந்த டேர்ன் ஓவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதான்
frictional unemployment அப்படின்னு பார்ப்போம். Then question number 107, the Constitution of India provided for transfer of resources from center to state in the form of, எப்படியெல்லாம் நம்மளுக்கு சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கேஷ் கிடைக்குது, ஃபெடரல் ஃபினான்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. டாக்ஸ் ஷேரிங், டாக்ஸ்லாம் ஆமா சென்ட்ரல் லெவி பண்றது, அதை நம்மளோட ஷேர் பண்றது, நம்மளே தனியா டாக்ஸ் லெவி பண்ணிக்கிறது, இதை மாதிரி சென்டர் டு ஸ்டேட் வந்து டாக்ஸ் ஷேரிங்கிறது இருக்கும். அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லோன்ஸ் வாங்க முடியும் அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக. அவங்கள்ட்ட வந்து நம்ம கிராண்ட் அண்ட் எய்ட் கண்டிப்பா வாங்க முடியும். கிராண்ட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 5 இயர் பிளான். 5 இயர் பிளான் நம்மளோட ஸ்டேட்ல மேபி நடக்கலாம், பட் அதை வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரா பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த காசை வச்சு நாங்க சொல்ற ப்ராஜெக்ட் பண்ணுங்க, அல்லது 5 இயர் பிளான்ல எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோமோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கெல்லாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டேட்ஸ்குள்ள பண்ணுவாங்க. தென் 1, 2 and 3 மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன். 108, the most important character of federation அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா a perfect match between the function and resource of the central and state government. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்கு. ஓகே ஃபைன், அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நான் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ். நான் கரஸ்பாண்டன்ஸ்லாம் கிடையாது, கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் தான் ஃபெடரேஷன் அப்படின்றது. சென்டர் சூப்பர்மசிவ் ஓவர் த ஸ்டேட், அது யூனிட்ரி ஃபீச்சர். ஃபெடரேஷன் கிடையாது, நன் ஆஃப் த போலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் மேல கரெக்டா இருக்குது, அப்ப அதை தான் ஆப்ஷனை வைக்கணும். 108 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, 109 ஆன்சர் இது என்னன்னு பார்ப்போமா. அசர்ஷன் என்ன சொல்றாங்க, ப்ரொக்ரெசிவ் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இஸ் பேஸ்ட் ஆன் ஈக்வி மார்ஜினல் சாக்ரிஃபைஸ். அதிகமா காசு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அதிகமா டாக்ஸ் வாங்குறோம், அதான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். அப்போதையே நம்ம இதை பத்தி பார்த்தோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மணி யூட்டிலிட்டி அப்படின்றது ஹை இன்கம் குரூப்க்கு கம்மி, பட் லோ இன்கம் குரூப்க்கு மணி யூட்டிலிட்டின்றது அதிகம். அதனால அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இவங்கள்ட்ட கொடுக்குறோம். இதை இன்னும் நம்ம பெட்டரா எந்த தியரியில பார்த்துருப்போம், டால்டனோட தியரியில பார்த்துருக்கோம் இல்லையா. என்னன்னு பார்த்தோம், மார்ஜினல் சோசியல் சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் சோசியல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப அதிகமா சம்பளம் வாங்குறவங்க அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அதை வச்சு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் சோசியல் சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சோசியல் பெனிஃபிட். அதிகமா நம்ம எவ்வளவு சோசியல் பெனிஃபிட் கீழே இருக்கிற டிப்ரெஸ்ட் பீப்புளுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்போம். ஒரு ஈக்குவலிபிரியமான நியூட்ரலைஸ்டு லைஃப் லிவ் பண்ணுவோம் அப்படின்றதான் டால்டனோட வெல்ஃபேர் தியரி. சரி, இப்ப ரீசன் என்ன சொல்றாங்க, ஹையர் த இன்கம் லோவர் வில் பி த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி சொல்லிட்டாங்க. கரெக்ட், அதனாலதான் அவங்களுக்கு அதிகமா டாக்ஸ் போடுறோம். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, அண்ட் அதோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட அப்படின்னு பாக்குறோம். சரி, ஒய் ஆர் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரெக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தே ஆர் சார்ஜ் அட் ஹையர் ரேட் தேன் டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸஸை விட ஹையர் ரேட்ல இன்டைரக்ட் டாக்ஸஸ் சார்ஜ் பண்றாங்களா, இது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. ஜிஎஸ்டி ஈவன் எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு 5 ஸ்லாப்ஸ்ல இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ற குட்ஸை பொறுத்து அது நம்மளுக்கு மாறுது. அதனால டைரக்ட் டாக்ஸை இதையும் நம்ம டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. நம்ம இதுல என்ன கம்பேரிசன் வைக்கலாம், டைரக்ட் டாக்ஸஸை விட இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ அப்படின்றது இந்தியாவில் அதிகமாகுது, அதை மாதிரி கம்பேரிசன் வைக்கலாம். பட் டாக்ஸ் ரேட்ல எது கூட எது கம்மின்னு வைக்க முடியாது. சரி, செகண்ட் ஆப்ஷன் என்ன, தே ஆர் சார்ஜ் அட் சேம் ரேட் ஃபார் ஆல் இன்கம் குரூப். ஓகே, இது கரெக்ட். பட் ஆனால் சார்ஜ் ஆன் சேம் ரேட்டு தானே. இது வந்து ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னா இதை நம்ம ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷனா பார்க்க முடியாது. ஏன் இதை இந்த இடத்துல ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனா சொல்றாங்க அப்படின்னா, பர்சன் ஏ அப்படின்றவரு 100 ரூபா தான் சம்பளம் வாங்குறாரு, ஆனா பர்சன் பி அப்படின்றவரு மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு. 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு சோப்பு வாங்குறாங்க. அப்ப 2 பேத்துக்குமே என்ன பண்றாங்க, சோப்ல 2% டாக்ஸ் விதிக்கிறாங்கன்னா மாசம் 100 ரூபா சம்பளம் வாங்குறதும் 2% டாக்ஸ் கட்டாரு, மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவரும் 2% தான் டாக்ஸ் கட்டாரு. அப்ப இது லைக் கொஞ்சம் அநீதியா இல்லையா. அதனால இதை வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, ஆனா கம்மியான பெர்சன்டேஜ்ல தான் அவங்களோட சேலரியோட கம்பேர் பண்ணும்போது டாக்ஸ் பே பண்றாங்க. அதனால இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ரெக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து சார்ஜ் வித் சேம் ரேட் ஃபார் ஆல் இன்கம் குரூப்ஸ் அப்படின்றத இதோட ஆன்சர். Question number 111. The process of budget making after reevaluating every item in the budget அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பட்ஜெட்ல the process of budget making after re-evaluating every item.
எல்லா ஐட்டமையும் ரீஎவாலுவேட் பண்ணி திரும்ப முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். அதே இது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதிக பட்ஜெட்டும் கம்மியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கம்மியான பட்ஜெட்டும் கொடுத்தா அது பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். வருஷம் புதுசா போடுறது ஃப்ரெஷ் பட்ஜெட், கடன் வாங்கி பண்றது டெபிட் பட்ஜெட். சரி, கொஸ்டின் நம்பர் 1 and 2 பிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிட்ட இருந்து வருவோம், நம்ம லிஸ்ட் 2ல இருந்து லிஸ்ட் 1க்கு வருவோம். ரெவன்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் மைனஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம், ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு ஆன்சர் 1. ரெண்டாவது ரெவன்யூ ரிசிப்ட்ல இருந்து ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் லோக்கல் ரெக்கவரி ஆஃப் லோன் அண்ட் அதர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் ரிசிப்ட்ஸா. ஓகே, அதுல இருந்து மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டோட்டல் பாரோயிங்க இந்த ரிசிப்ட்ல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. சரி, அடுத்தது பட்ஜெட்ரி டெபிசிட். இதுல ஆக்சுவலா கேபிட்டல் டெபிசிட் 1 மட்டும் இருக்குது அப்படின்னும் போது டைரக்டா அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்றத நம்ம பார்த்து கேபிட்டல் டெபிசிட் அப்படின்றத நம்மளால போட்ட முடியும். பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா டெபிசிட் எதெல்லாம் பட்ஜெட்லன்னு கேக்குறாங்க. டோட்டல் ரிசிப்ட்ஸும் டிஸ்பர்ஸ்மெண்ட் தான் பட்ஜெட்டோட டெபிசிட் அப்படின்னு 2143 ஆப்ஷன் சி. சரி, அடுத்து பட்ஜெட் அட் அ கிளான்ஸ். பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட்ஜெட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்க, கரண்ட் இந்த வருஷத்துக்கு என்ன, அடுத்த வருஷத்துல என்ன பண்ண போனோம், ஃபோர்த் கம்மிங், முந்தின வருஷத்துல என்ன பண்ணோம், ப்ரீசீடிங், இப்படின்றத சொல்றதுதான் பட்ஜெட் இல்லையா. அப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கரண்ட் இயர். இந்த வருஷம் நம்ம பட்ஜெட்ல என்ன பண்ண போறோம், எது இதெல்லாம் அலர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிவைஸ்டு பட்ஜெட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றோன்றத சொல்லிட்டு அதன் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு வரும், அதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் ஃபோர்த் கம்மிங் இயரும் கொடுப்பாங்க எப்பயுமே பட்ஜெட்ல. அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு இதன் மூலமா எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும், அதை அதுக்கடுத்து நம்ம எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் கம்மிங் இயருக்கும் எஸ்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதே அளவு இவங்க கரண்ட் பட்ஜெட்ல எந்த அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே அளவு தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்டைம்ஸ் அதுல சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால ப்ரிசீடிங் இயர்ல கொடுத்த எஸ்டிமேஷன் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னா கரண்ட் இயர்ல ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் ஒன்று கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட சேஞ்சஸ் இருக்குது, ஒரிஜினலா என்ன நடந்திருக்குதுன்றத ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கரண்ட் இயர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆக்சுவல்ஸ் ஆஃப் கரண்ட் இயர். ஆக்சுவல்ஸ் ஆஃப் கரண்ட் இயர் எப்ப தெரியும், அடுத்த வருஷம் தான் தெரியும். இந்த வருஷமே இந்த வருஷத்தோட ஆக்சுவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம அதை என்ன மட்டும்தான் பண்ண முடியும், எஸ்டிமேட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரிசீடிங் இயர் இது கரெக்ட். போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றத கரண்ட் பட்ஜெட்ல நம்ம இப்ப சொல்ல முடியும். அதுதான் ஆக்சுவல்ஸ் ஆஃப் ப்ரிசீடிங் இயர். அப்ப இதுல எது மட்டும் வராது, 3 மட்டும் வராது. 3 வராதுன்னா 1, 2, 4 and 5 அப்படின்றது தான் ஆன்சர். Question number 1 and 4, which among the following measures would result in increase in money supply? Expansionary monetary policy னா மணி பாலிசி பத்தி திரும்ப கேக்குறாங்க. இது பிஸ்கலா அல்லது மானிட்டரியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மானிட்டரி, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் பப்ளிக் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸை வாங்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா பப்ளிக் கைக்கு மணி போய் சேர்ந்துரும். அப்ப இன்க்ரீசஸ் த மணி சப்ளை. கரெக்ட். டெபாசிட் ஆஃப் கரன்சி இன் கமர்ஷியல் பேங்க் பை த பப்ளிக் கமர்ஷியல் பேங்க்ல மணியை டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், அப்ப இது தப்பு. மூணாவது பாரோயிங் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து கவர்மெண்ட் பாரோ பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அந்த காசு என்ன கஜானால வச்சுப்பாங்க, அதை கண்டிப்பா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அப்ப அதன் மூலமா மணி சப்ளை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபோர்த்து சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டு த பப்ளிக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணாங்க அப்படின்னா பீப்புள் கையில வெறும் செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும், கேஷ் இருக்காது. கேஷ் ஃபுல்லா கவர்மெண்ட் கிட்ட போய் லாக் ஆயிரும். அப்ப இதுல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 and 3 ஒன்லி, ஆப்ஷன் டி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 on 5. இப்போ ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்பிஐ
கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து என்ன ரேட்டுக்கு லெண்ட் பண்ண விரும்புறாங்களோ அதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்பிஐ பாரோஸ் பண்ணிக்கிறோம் கமர்ஷியல் பேங்க், இதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அடுத்து பேங்க் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பேங்க் ரேட்னா ப்ரீ டிஸ்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா ஆர்பிஐ ப்ரொவைட் லோன்ஸ் டு கமர்ஷியல் பேங்க் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்றது தான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ரெப்போ ரேட்னா என்ன? ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் லோன் டு கமர்ஷியல் பேங்க் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா மினிமம் டெபாசிட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அவங்களோட லயபிலிட்டிஸ்ல அப்படின்னு சொல்றது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போ 3:1.4 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தியும் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தியும் கேட்குறாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸா இல்லை ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். சிபிஐ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். இது ரெண்டுமே அப்படியே வைஸ் வர்ஸா மாறி இருக்குது. இது ரெண்டுமே தப்பு. சரி ஓகே. பின்னாடி ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூஐஎஸ் ரிலீஸ் பை கொடுத்துருக்காங்க. டபிள்யூஐ கவர்ஸ் குட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டபிள்யூபிஐ குட்ஸை மட்டும்தான் கவர் பண்ணும். சிபிஐ வந்து கவர்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டையும் கவர் பண்ணும். ஆனால் இந்த இடம் தப்பானனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. Question number 117. The capital base of regional rural bank to be weak. ஆமா, கேபிட்டல் பேங்க் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க் வீக்காக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா டெபாசிட் மொபிலைசேஷன் அப்படின்றது ஆர்ஆர்பிஸ்ல பத்தாம இருக்கு. அதுவும் கரெக்டு. பட் இது கூடவே இன்னொரு ரீசன் அடிஷ்னலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா நான் பர்ஃபார்மிங் அசட் வாங்கின கடனை திரும்ப செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்பிஎஸ் அதிகமா இருக்குது அப்படின்றனால அந்த பேங்க் அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்றதையும் ஒரு ரீசனா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஜஸ்ட் ஃபேக்ட். இது எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க வருஷத்தை வச்சு. இது கூடவே சேர்ந்து வேணும்னா பேங்கோட எக்ஸ்பிளனேஷனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் அப்ரிவேஷன் கேட்டாலும் கேட்பாங்க. ஐசிஐசிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஐஆர்பிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஐஎஃப்சிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு பார்ப்போம். ஐடிபிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஐசிஐசிஐ 1955, ஐஆர்பிஐ 1971, ஐஎஃப்சிஐ 1948, ஐடிபிஐ 1964. 3142 ஆப்ஷன் சி. Question number 119. Meeting the needs of present generation without compromising the needs of future generation அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இல்லையா? அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சத்தை விட்டு வச்சுருப்பாங்க. இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் இப்பயே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சார்ஜ், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சார்ஜை தான் நம்ம சோஷியல் காஸ்ட் அப்படின்லாம் கூட பார்த்துருக்கோம். சோஷியல் காஸ்ட், என்விரான்மெண்ட் காஸ்ட், அந்த மாதிரி. சரி, கொஸ்டின் நம்பர் 120. ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம்? டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற ஃபேமஸான புக் யார் கொடுத்தா? இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் கொடுத்துருப்பாரு. Question number 121. Human Development Index currently published by யார் பப்ளிஷ் பண்றாங்க? UNDP பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே ஃபைன். calculated using எந்த calculation யூஸ் பண்றாங்க? ஜியோமெட்ரிக் மீன்ல தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க, மெஷர் பண்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. இதை மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும், பார்த்த உடனே போடலாம். ராக்னர் நர்ஸ்க்கு. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜி. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னா இது செகண்ட் 5 இயர் பிளானை இண்டிகேட் பண்ணுது. அப்போ செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னா இயர் என்ன? 1956 இருந்து 61 வரைக்கும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரோலிங் பிளான். ரோலிங் பிளான் எந்த வருஷம்? 1978 இருந்து 79 வரைக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் பிளான் ஹாலிடே. பிளான் ஹாலிடே எப்போ வரும்? 1966 இருந்து 1969 வரைக்கும். இன்க்ளூசிவ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது 11th 5 இயர் பிளான்ல பார்ப்போம். இதுவே இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கேட்டிருந்தா அது 12th 5 இயர் பிளான். 11th 5 இயர் பிளானோட இயர் வந்து 2017 to 12. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 56 to 61 அப்படின்றது ஃபர்ஸ்ட், 66 to 69ன்றது செகண்டு,
78 to 79 தேர்டு, 11th 5-year plan ஃபோர்த். 1 3 2 4 ஆப்ஷன் பி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பீரியட் வித் இந்தியாஸ் பாப்புலேஷன் growth. நம்ம டைரக்டா ஸ்மால் டிவைட், கிரேட்டர் டிவைட், எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இதை லைட்டா நம்ம லாஜிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இதுல டிஃபால்ட்டா என்ன தெரியும், அந்த 1900 1920s வரைக்கும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப காமனா பிளேகு, காலரா இதை மாதிரி நிறைய எபிடமிக்ஸ் நடந்து வந்திருக்கும். அப்போ அவ்வளோ எபிடமிக்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல பாப்புலேஷன் அப்படின்றது ஸ்டாக்னண்டா இருந்து வந்திருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1921 to 51 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பதான் என்ன இருக்கும், பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அதாவது நம்ம என்னன்னு சொல்லி பாக்குறோம், ஸ்டெடி growth ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஓகே, அதுக்கடுத்து இதுல மிச்சம் ரெண்டு என்ன இருக்கு, ரேபிட் ஹை growth இருக்கு. ரேபிட் ஹை growth அப்படின்றது எந்த டைம்ல நடந்திருக்கும், 51 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்புலேஷன் growth அப்படின்றதே நம்மளுக்கு நடந்திருக்கும். அது வரைக்கும் பிரிட்டிஷ் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்மள்ட்ட ஃபுட் செக்யூரிட்டியே இருந்திருக்காது. பாப்புலேஷன் அது மட்டும் இல்லாம ஃப்ளட்டு, ட்ராட்டு, இரிகேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணல, மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அதுக்கு முன்னாடி நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப ஸ்டாக்னண்டா இருந்திருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். தென் ஹை growth வித் டெஃபினட் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோவிங் டவுன். ஓகே, முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எப்ப கம்மியாக ஆரம்பிக்குது, நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஃபேமிலி வெல்ஃபேர் மெஷர்ஸ் அங்கங்க நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற வாசகங்கள்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஆட்டோல எல்லாம் போய் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அப்ப அந்த டைம் என்னது 1981 to 2011. அப்ப 3 4 1 2. Question number 125. Committee recommended on agriculture holdings in India. Which committee? Okay, recommended to tax on agriculture holdings in India. அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங்ஸ்ல டாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன கமிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ராஜ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கனாமியோட ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 126. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியோட இயர் என்ன, 1988. மரைன் ஃபிஷிங், மரைன் ஃபிஷிங் இயர் வந்து 2004. நியூ மினரல் பாலிசி வந்து 1994ல வந்திருக்கும். நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000. டிஃபால்ட்டா நம்ம ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்லயே நிறைய வச்சுட்டோம். அண்ட் அப்ப ஆப்ஷன் வந்து 4 3 2 1 ஆப்ஷன் சி. ஓகே, 127. கிரீன் அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரீன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தான் கிரீன் அக்ரிகல்ச்சர் வச்சுக்கணும். இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இன் த சென்ஸ் நம்ம பயிர் வச்சிருக்கோம் அப்படின்னா சைமல்டேனியஸா பசுமாடு வளர்க்கணும், பசுமாடுல இருந்து நம்மளுக்கு பால் கிடைக்கும், அதே நேரம் அதோட கவுடங்கு இது எல்லாத்தையும் நம்ம மேன்யூரா யூஸ் பண்ணலாம், அதுல இருந்து பயோகேஸ் எடுக்கலாம். சேம் டைம் நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு குளம் தோண்டி அதுல மீன் வளர்க்கலாம். பவுல்ட்ரியோட வேஸ்ட் எல்லாம் மீனுக்கு ஃபுட்டா கொடுக்கலாம், ஃபுட்டை வச்சு ஒரு சேல்ஸ் பார்க்கலாம். சாரி, அதாவது ஃபிஷ்ஷஸ் வச்சு சேல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் கவுஸ், இன்டகிரேட்டட் நியூட்ரியன் சப்ளை, நம்ம கவுட் அங்கேயே ரீயூஸ் பண்ணிக்கலாம், இன்டகிரேட்டட் நேச்சுரல் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் கிரீன் அக்ரிகல்ச்சர். அதாவது ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே கிராப்பை போட்டு நம்மளோட சாயில் ஃபர்டிலிட்டியை நம்ம டீக்ரேட் பண்ணிடக்கூடாதுன்றதான் கிரீன் அக்ரிகல்ச்சர். Question number 128. According to 2011 census, which of the state has ரூரல் பவர் வந்து ஹையஸ்ட் ஷேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரூரல் பாப்புலேஷன் கேட்டனால இது ரொம்ப ஈஸி. இன்கேஸ் அர்பன் பாப்புலேஷன் பத்தி கேட்டதா கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், அது மும்பையா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு. ரூரல் பாப்புலேஷன் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகம், யூபி தான். யூபி அண்டர் டெவலப்டு ஸ்டேட், அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரூரல் பாப்புலேஷன் தான் அப்படின்றனால ஈஸியா நம்ம அதில் யூபியை பிக் பண்ணிடலாம். 129. பிஎம் ஜன்தன் யோஜனா பத்தி கேட்டிருக்காங்க. ஜன்தன் யோஜனானா
எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எல்லாத்துக்கும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஜன்தன் யோஜனா தானே. அப்ப எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றது ஜன்தன் யோஜனா. 130 டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸ் ஆஃப் இயர் ஆஃப் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்கீம் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அப்ப ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இயர் 2019 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூரல் டேப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட எய்ம். எப்போக்குள்ள கொடுக்கணும்? 2025ல. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? இயர் ஆஃப் ஸ்டார்டிங் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2019 தெரிஞ்சா போதும். ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் எப்போ வருது? 2014ல வருது. இந்த ஸ்கீமோட மோட்டோ என்னது? எலிமினேட் ஓப்பன் டெஃபிகேஷன். அப்ப இது எப்பக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும்? 2019. நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஸ்டார்டிங் இயர் தான், 2014 போதும். தென் பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமின். ஆவாஸ் யோஜனா அப்படின்றது என்னது? ஹவுசிங் ஃபார் ஆல். இதை எப்ப ஆரம்பிப்பாங்க? 2016ல ஆரம்பிப்பாங்க. அடுத்து பிஎம் சதக் யோஜனா. சதக் அப்படின்னா ரோடு. பிஎம் கிராம் சதக் யோஜனா எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேக்குறாங்க. 2000ல ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா. இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளை இப்ப எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால விச் மீன்ஸ் பின்னாடி இருந்து முன்னாடி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல லாஸ்டா வந்த ஸ்கீம் வந்து ஜல் ஜீவன் மிஷன். அதுக்கடுத்து 2015ல பிஎம் கௌஷல் யோஜனா வந்திருக்குது. அதுக்கடுத்து 2016 மிஸ் பண்ணிட்டேன்னா 2016 ஒன்னுக்கு அப்புறம் 3. அதுக்கடுத்து 2015ல என்ன வந்திருக்கு? அதுலதான் பிஎம் கௌஷல் யோஜனா. அதுக்கு முன்னாடி 2014ல ஸ்வச் பாரத் மிஷன். அதுக்கடுத்து 2000ல பிஎம் கிராம் சதக் யோஜனா. 13524. இதுல இதை மாத்திட்டேன் போல. 13524 இப்படி வச்சுப்போம். அது மட்டும்தான் மோரார்லெஸ் சிமிலரா இருக்கிற ஆப்ஷன். Question number 131. According to census 2011 படி which is major state in India is most urbanized? அடுத்த urbanized state படி கேட்டாங்க. urbanized state இந்தியாவிலேயே நம்ம தான் 2011லாம். இப்பயும் ஆப்வியஸா நம்ம தான் இருப்போம். தென் 132 பிஎம் கதிசக்தி அப்படின்றது வந்து எத்தனை இன்ஜின்ஸால ரன் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. பிஎம் கதிசக்தி ப்ரோக்ராம் வந்து 7 இன்ஜின் ப்ரோக்ராம். 7 இன்ஜின்ஸ் தெரியும் இல்லையா? ஆல்ரெடி இது பழைய டெஸ்ட்லயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தென் இதுக்கும் இருக்கா பார்த்துக்கோங்க. ரோடு ஆட்மேன் அவுட் அப்படின்ற மாதிரி கூட கேட்டுருவாங்க அதுக்காக. தென் ரயில்வேஸு. தேர்ட் என்னது? ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட் இருந்தால் நார்மல் சீ போர்ட் இருக்கும். 5வது மாஸ் டிரான்சிட் சிஸ்டம். 6வது வாட்டர் வேஸ் கொண்டு வரணும். 7வது லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து கதிசக்தியோட 7 இன்ஜின்ஸ் சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 133. சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷனை க்ரோனாலஜியில ஆர்டர் பண்ண சொல்றாங்க. அது டெக்னிக்கல் சர்வீஸ்னாலும் சரி, நார்மலான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்னாலும் சரி, இந்த சேர்மன் கேட்கறது டிஎன்பிஎஸ்சி ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ராஜ்மன்னார் எத்தனாவது சேர்மனா இருந்திருப்பாரு? 4th சேர்மனா இருந்திருப்பாரு. நியோகி எத்தனாவது சேர்மன்? நியோகி தான் ஃபர்ஸ்ட் சேர்மன். ரங்கராஜன் 12th சேர்மனா இருந்திருப்பாரு. பிரம்மானந்த ரெட்டி 6வது சேர்மனா இருந்திருப்பாரு. இப்போ இவங்களை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நியோகி ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ராஜ்மன்னார் 4வது, பிரம்மா ரெட்டி 6வது, ரங்கராஜன் 12வது. 2143 ஆப்ஷன் ஏ. Question number 134. Grant from the center to states under recommendation of finance commission are known as. சென்டர் ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி கொடுக்குற கிராண்ட்ஸ் என்ன கிராண்ட்ஸ்? ஸ்டாட்டூட்டரி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பாடி வந்து
லெஜிஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 135, MSME ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த நேஷன்ஸ் எக்கனாமி. சரி, எதனால அது முக்கியம், அதோட சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது MSME தான். MSME இருக்கிறதுனால நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது, வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. அப்போ இது எல்லாமே ரீசன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் MSME அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, ஃபைன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.